அன்பானவர்களே, அல்லாஹு தாலா ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அவரவர்கள் பேசுகின்ற மொழிகளில் ஒவ்வொரு தூதர்களை அல்லாஹு தாலா ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரை அனுப்பி வந்தான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவில் பிறக்கச் செய்து அவரை தூதராக தேர்வு செய்தது மட்டுமல்ல, இவரோடு நான் இந்த மார்க்கத்தை பூர்த்தியாக்கிவிட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். 5வது அத்தியாயத்துடைய 3வது வசனம். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றோடு நான் இந்த மார்க்கத்தை முழுமையாக்கிவிட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதற்கு முன்னால் எந்த தூதருக்கும் அருளப்படாத ஒரு வசனம் இந்த வசனம். மார்க்கத்தை முழுமையாக்கிவிட்டேன், என்னுடைய அருள் கொடைகளை பூரணமாக்கிவிட்டேன் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லுகிற வசனம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இனி இந்த மார்க்கத்தை விளக்குவதற்காக வேண்டியோ இந்த மார்க்கத்தை மக்களுக்கு போதிப்பதற்காக வேண்டியோ தூதர்கள் இனி வரமாட்டார்கள். மார்க்கம் முழுமையடைந்து விட்டது. ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதர்கள் இனி வரமாட்டார்கள் என்பதை புரிந்துதான் அரஃபா உரையில் கூட மக்களுக்கு சொன்னார்கள், இனி இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்வது முஃமினான ஆண்களும் பெண்களுமாகிய உங்களுடைய கடமை. இனி தூதர்கள் வரமாட்டார்கள். மார்க்கத்தை பின்பற்றுகின்ற உங்களது கடமைதான் இனி இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்வது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா உரையிலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்தியதன் அடிப்படையில் மார்க்கம் முழுமையாக்கப்பட்டது. உலக மக்களுக்கெல்லாம் சேர்த்து அல்லாஹு தாலா ஒரு வேதத்தையும் வழங்கிவிட்டான். இந்த தூதரை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது இவர் இறுதி தூதர் என்றும் அல்லாஹு தாலா அறிவித்து விட்டான். அப்படியானால் இனி இந்த உலகத்திற்கு தூதர்கள் வரமாட்டார்கள், வேதங்கள் அருளப்படாது. இனி இந்த உலகத்திற்கு உலக அழிவு நாள் தான் ஏற்படும் என்று மறைமுகமாக அல்லாஹு தாலா உணர்த்துகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை நமக்கு விளக்குகிறார்கள். பாருங்கள், புகாரியில் 5301வது நபிமொழி. இந்த நபிமொழியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இரண்டை போல. எந்த இரண்டை போலவாம்? தன்னுடைய நடுவிரலையும் தன்னுடைய ஆட்காட்டி விரலையும் காட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த இரண்டை போல நானும் கியாம நாளும் மிக மிக நெருக்கமாக இருக்கிறோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கைகளில் இருக்கிற 2 விரல்களை சுட்டிக்காட்டி இது எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நானும் அந்த கியாம நாளும் நெருக்கமாக இருக்கிறோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். புகாரியில் 557வது நபிமொழி. இந்த நபிமொழியை பாருங்கள். கியாம நாளும் நானும் எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறோம் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குறிப்பிடும் பொழுது, முற்சென்ற சமுதாயத்தோடு உங்களை நீங்கள் ஒப்பிடுவதாக இருந்தால் அசருக்கும் மக்ரிபுக்கும் என்ன தூரம் இருக்கிறதோ அதுதான் உங்களுக்கும் முற்சென்ற சமுதாயத்திற்கும் இருக்கிற தூர அளவு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படியானால் உலக அழிவு என்பது மிக மிக நெருக்கமாக இருக்கிறது என்பது மிக தெளிவாகிவிட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விரல்களைப் போல நானும் இந்த உலக அழிவும் மிக மிக நெருக்கமாக அனுப்பப்பட்டோம் என்று சொல்லி இன்றைக்கு 1430 ஆண்டுகளையும் தாண்டிவிட்டது. அசருக்கும் மக்ரிபுக்கும் இடைப்பட்ட தூரம்தான் முற்சென்ற சமூகத்தோடு நீங்கள் உங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இருக்கிற தூரம், கால அளவு, இடைவெளி என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 2 நபிமொழிகளையும் பார்க்கும் பொழுது அந்த கியாம நாள் மிக மிக நெருக்கமாக இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இந்த நபிமொழிகளை எப்படி விளங்குவது?
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் சென்று போன அந்த வருடங்களோடு இனி வரக்கூடிய வருடங்களை ஒப்பிட்டு பார்த்தால் அது குறைவு என்றுதான் பொருள். எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்து போயிருக்கிறது இந்த உலகத்தினுடைய வயது. அதோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த அளவுக்கெல்லாம் இனி நாள் கிடையாது, அந்த அளவுக்கெல்லாம் இனி அவகாசம் கிடையாது. இனி வருவதெல்லாம் உலக அழிவுதான், அது மிக நெருக்கமாகத்தான் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதற்கட்டமாக நமக்கு இதனை விளக்குகிறார்கள். இதை முதலில் நாம் நம்முடைய சிந்தனையில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்தது பாருங்கள், புகாரியில் 6171வது நபிமொழி. இந்த நபிமொழியில் ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து, யா ரசூலல்லாஹ், கியாம நாள் எப்பொழுது வரும் என்று கேட்கிறார்கள். இந்த கியாம நாளுடைய அறிகுறிகளை பற்றி, உலக அழிவு நாளை பற்றி, அந்த நாளில் ஏற்பட போகிற அதிபயங்கரமான நிகழ்வுகளை பற்றி நாமெல்லாம் எப்படி ஆர்வத்தோடு அறிந்து கொள்வதற்காக வேண்டி அமர்ந்து கொண்டிருக்கிறோமோ, அதே போல் அந்த தோழருக்கு ஒரு ஆர்வம். யா ரசூலல்லாஹ், கியாம நாள் எப்பொழுது வரும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்டார்கள், அந்த கியாம நாளுக்காக உன்னிடத்தில் என்ன நன்மை இருக்கிறது என்று கேட்டார்கள். உன்னிடத்தில் அதற்காக வேண்டி என்ன இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது அந்த நபித்தோழர் சொல்கிறார், என்னிடத்தில் பெரிய பெரிய தொழுகையோ அதிகமான நோன்புகளோ ஒன்றுமல்ல, என்னிடத்தில் என்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நான் அதிகம் அதிகம் நேசிக்கிறேன் என்று அந்த நபித்தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பதில் சொல்கிறார். கடமையாக்கப்பட்ட இபாதத்துகள் என்னிடத்தில் உண்டு, என்னுடைய உள்ளத்தில் அதிகமான நேசம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் உண்டு என்று சொல்லுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் யாரை நேசித்தீர்களோ அவர்களோடு நீங்கள் சொர்க்கத்தில் இருப்பீர்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் கூறினார்கள். 3வது அத்தியாயம் 31வது வசனம், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ் வ யஃபிர் லக்கும் துனூபக்கும். அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு வேண்டுமானால் தூதரை நீங்கள் பின்பற்றுங்கள். அந்த தூதரை நீங்கள் பின்பற்றினால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்களுக்காக உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்றும் 3வது அத்தியாயத்தின் 31வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப மறுமையினால் வருவதை நாமெல்லாம் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் ஒத்துக்கொள்கிறோம். மறுமை நாளுக்குண்டான நிறைய அடையாளங்கள் இந்த பூமியில் தெரிவதை நாமெல்லாம் விளங்கி வைத்திருக்கிறோம். மறுமையினால் மிக மிக சமீபமாகத்தான் இருக்கிறது என்பதையும் அழுத்தம் திருத்தமாக இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடாக கூட நாம் எல்லாம் விளங்கி வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த மறுமையை எதிர்கொள்வதற்காக வேண்டி நம்மிடத்தில் நல்ல நல்ல இபாதத்துகள் அமல்கள் உண்டுமா என்றால் அது கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்படியானால் எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு இந்த கியாம நாளை பற்றி, மறுமை நாளை பற்றி அறிந்து கொள்வதில் நாம் இருக்கிறோமோ, அதே அளவுக்கு அது நிகழும் பொழுது நமக்கு நஷ்டவாளியாக நாம் மாறிவிடக்கூடாது. அது நிகழும் பொழுது நாம் வெற்றியாளராக மாற வேண்டும். ஆகவே தான் அந்த நபித்தோழர் கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப கேட்டார்கள், இவ்வளவு ஆர்வத்தோடு அந்த நாளை குறித்து கேட்கிறீர்களே, அது எப்பொழுது வரும் என்று ஆர்வத்தோடு பேசுகிறீர்களே, கேட்கிறீர்களே, அந்த நாள் வந்தால் உன்னிடத்தில் என்ன உண்டு என்றார்கள். என்னிடத்தில் அல்லாஹ் உண்டு, அல்லாஹ்வுடைய ரசூல் உண்டு, அவர்களை நான் அதிகம் அதிகம் நேசிக்கிறேன், அவர்களுக்காக வேண்டி எதையும் செய்வேன் என்று தோழருடைய பதிலுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன? அவர்களோடு நீங்கள் மறுமையிலே இருப்பீர்கள் என்றார்கள். ஆக கியாம நாளுடைய அறிகுறிகளை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நல்ல நல்ல இபாதத்துகளை செய்கிற நிலையில் இருக்க வேண்டும் என்கிற ஒரு பாடம் இந்த நபிமொழியில் நமக்கு கிடைக்கிறது. அடுத்தது பாருங்கள், அல்லாஹு தாலா தூதரை அனுப்பினான். அந்த தூதருக்கு நரகத்தை காண்பித்து கொடுத்தான், சொர்க்கத்தை காண்பித்து கொடுத்தான். நரகத்தில் தண்டனைக்கு உரியவர்களை அல்லாஹ் காண்பித்து கொடுத்தான், சொர்க்கத்திற்கு உரியவர்கள் யார் என்றும் அல்லாஹு தாலா முன்னறிவிப்பு செய்தும் கொடுத்தான். இப்படியெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைய காரியங்களை அல்லாஹு தாலா தூதர் என்கிற ஒரு அந்தஸ்தில் வைத்து அல்லாஹ் விளக்கி சொன்னான்.
அதே நேரத்தில் இந்த கியாம நாள் எப்பொழுது வரும், அது எந்த வருடத்தில் வரும், எந்த மாதத்தில் வரும், எந்த தேதியில் வரும், எந்த நேரத்தில் வரும் என்றெல்லாம் அல்லாஹு தாலா தூதர்களுக்கு அறிவித்து கொடுக்கவே இல்லை. அதை அல்லாஹு தாலா பத்திரமாக பாதுகாத்து வைத்திருக்கிறான். தூதர்களிடத்தில் சஹாபாக்கள் போய் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், கியாம நாள் என்று அதிபயங்கரமான சம்பவங்களை எல்லாம் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறானே, அந்த நாளை குறித்து அதிகம் நீங்களும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றீர்களே, அந்த நாள் எப்பொழுது வரும் என்று கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பதில் சொல்லுகிறான். 75வது அத்தியாயத்தின் 42, 45 வரை உள்ள வசனம். இந்த வசனத்தை பாருங்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், யஸ்அலூனக அனிஸ்ஸாஅத்தி அய்யான முர்சாஹா. நபியே, அவர்கள் உம்மிடத்திலே வந்து அந்த நாளை பற்றி கேட்கிறார்கள். அந்த நாள் எப்பொழுது வரும் என்று கேட்கிறார்கள். ஃபீமா அன்த மின் திக்ராஹா, அதை பற்றிய ஞானம் உங்களுக்கு என்ன இருக்கிறது நபியே? அதை பற்றிய ஞானம் உங்களுக்கு என்ன இருக்கின்றது? இலா ரப்பிக்க முன்தஹாஹா, அதை பற்றிய ஞானம் எல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கின்றது. உங்களுடைய பணி என்ன தெரியுமா? இன்னமா அன்த முன்திரு மன் யஹ்சாஹா, அந்த நாளை குறித்து விசுவாசம் செய்கிற மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற வேலை மட்டும்தான் உங்களுடைய வேலையே தவிர உங்களுக்கு அந்த நாள் எப்பொழுது வரும் என்று தெரியாது. அதை பற்றியுள்ள ஞானம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உண்டு என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலம் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். அப்படியானால் நண்பர்களே, கியாம நாள் என்பது வருடமோ தேதியோ நேரத்தையோ மாதத்தையோ தூதர்கள் நிச்சயமாக சொல்ல முடியாது. அது அல்லாஹ் தன் கைவசம் வைத்திருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட திருக்குர்ஆனில் அல்லாஹு தஆலா பட்டவர்த்தனமாக நமக்கு விளக்கிவிட்டான். ஆனால் அது என்ன கிழமையில் வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அந்த கிழமை எந்த வாரத்தின் கிழமை என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லவில்லை. அது ஒரு கிழமை. என்ன கிழமையாம்? நஸஈ என்கிற நபிமொழி தொகுப்பில் 1357வது நபிமொழி. அது ஒரு கிழமையில் கண்டிப்பாக வரும். அது என்ன கிழமையாம்? அது ஜும்மாவுடைய நாள், வெள்ளிக்கிழமை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லாஹு தஆலா எந்த வருடம் என்று சொல்லவில்லை, எந்த மாதம் என்றும் அல்லாஹு தஆலா சொல்லவில்லை, தேதியை அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு சொல்லவில்லை, ஜும்மாவுடைய நாளை அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு சொல்கிறான். என்ன காரணம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கிழமைகளிலேயே மிகச்சிறந்த கிழமை எது தெரியுமா? சூரியன் உதிக்கிற கிழமைகளில் மிகச்சிறந்த கிழமை வெள்ளிக்கிழமை என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதைத் தொடர்ந்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், வெள்ளிக்கிழமை தான் நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் படைக்கப்பட்ட நாள். அந்த வெள்ளிக்கிழமை தான் நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட்ட நாள். அந்த வெள்ளிக்கிழமை தான் சொர்க்கத்திலே இருந்து அவர் தவறுக்காக வேண்டி தண்டிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்ட நாள். அந்த வெள்ளிக்கிழமை தான் அதற்காக வேண்டி அவர் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யும் பொழுது அந்த பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதும் வெள்ளிக்கிழமை தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மரணித்ததும் வெள்ளிக்கிழமை தான். உலக அழிவு நாளும் வெள்ளிக்கிழமை தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அற்புதமாக சொல்கிறார்கள் பாருங்கள். முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பிறப்பும் வெள்ளிக்கிழமையாம், அவருடைய இறப்பும் வெள்ளிக்கிழமையாம். மனித சமூகத்தை அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் படைத்ததும் வெள்ளிக்கிழமை, ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் அல்லாஹ் அழிப்பது வெள்ளிக்கிழமை. எவ்வளவு பொருத்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் பார்த்தீர்களா? கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். நஸஈ என்கிற நபிமொழி தொகுப்பில் 1413வது நபிமொழி. இந்த நபிமொழியை பாருங்கள். வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாளில் உலக அழிவு நாள் ஏற்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டார்கள் அல்லாஹ்வினுடைய ஏற்பாட்டின்படி.
ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த பூமிக்கு மேல் இருக்கிற உயிரினங்கள், மனிதனை தவிர உள்ள உயிரினங்கள் என்ற ஹதீஸிலே வாசகம் இடம்பெறுகிறது. இந்த பூமிக்கு மேல் இருக்கின்ற மனிதர்களை தவிர உள்ள அனைத்து உயிரினங்களும் வெள்ளிக்கிழமை வந்தால் சூரியனுடைய அந்த வெள்ளிக்கிழமை முற்பகலை எதிர்பார்த்து காதுகளை தாழ்த்தி மிகுந்த கவனத்தோடு அந்த நாளை எதிர்பார்க்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பூமிக்கு மேல் இருக்கிற எல்லா உயிரினங்களும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை வந்தால் அந்த சூறு ஊதப்படும் என்று நபிமொழியிலே உண்டு. உலக அழிவுக்கு ஒரு சங்கு ஊதப்படும். முதலில் அந்த ஊதுகோலை அந்த வானவர் இப்பொழுதும் கையில் ஒரு துணியை வைத்துக் கொண்டு துடைத்துக் கொண்டு ஊதுவதற்கு தயாரான நிலையில் தான் அந்த வானவர் இருக்கிறாராம். அல்லாஹ் சொன்னால் உடனே ஊதுவதற்கு விழிகளை விழித்துக் கொண்டு கூர்மையான பார்வையோடு அந்த ஊதுகுழலை துடைத்துக் கொண்டு மிகுந்த கூர்மையான பார்வையோடு அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அது எந்த வெள்ளிக்கிழமை என்று அல்லாஹு தஆலா சொல்லுவானோ அப்பொழுது அவர் ஊதுவார். ஊதினால் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு சப்தம் ஏற்படும். அந்த சப்தத்தோடு எல்லாம் அழிந்து விடுவார்கள். அந்த சப்தத்தை மனிதனை தவிர பூமிக்கு மேல் இருக்கிற எல்லா உயிரினங்களும் ஜும்மாவுடைய நாள் வந்தால் முற்பகல் நேரம் வரை, சூரியன் உதயமாகும் வரை அந்த செவிதாழ்த்தி அது இந்த நாளாக இருக்குமோ, அது இந்த வெள்ளிக்கிழமையாக இருக்குமோ, அது இந்த ஜுமாவுடைய நாளாக இருக்குமோ என்று எல்லா உயிரினங்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நபிமொழி 1413வது நபிமொழி நஸை என்கிற கிதாபிலே உண்டு. அப்போ ஜும்மாவுடைய நாள் வந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 ரக்காத்து தொழுகையை, வழக்கமாக தொழுகிற லொஹருடைய 4 ரக்காத்து தொழுகையை 2 ரக்காத்தாக மாற்றி அன்றைக்கு மக்களுக்கு தேவையான உபதேசங்கள், ஈமானுக்கு தேவையான, தக்வாவுக்கு தேவையான, மறுமைக்கு பயனுள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு உபதேசங்களை ஜும்மாவுடைய நாளிலே செய்கிறார்கள். அந்த காரணம் என்ன? அது உலக அழிவு நாளாக இருக்கலாம், அது கடைசி ஜுமாவாக கூட இருக்கலாம். அல்லாஹ் நாடி உலக அழிவு நாள் வெள்ளிக்கிழமையாக இருந்து அந்த வெள்ளிக்கிழமை நாம் இபாதத்து செய்கிற நிலையில் அந்த வெள்ளிக்கிழமை வர வேண்டும் என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கி வைத்திருந்தார்கள். இங்கே நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை நாள் வந்தால் அந்த நாள் உலக அழிவு நாளுக்குரிய நாள் என்பதற்காக குளித்து புத்தாடை அணிந்து நறுமணங்களை எல்லாம் பூசி அல்லாஹ்வுடைய பள்ளியில் முதல் சஃபிலே வந்து அமர்ந்தால் அவர்களுக்குரிய கூலி, இரண்டாவது நபர்களுக்குரிய கூலி, இப்படி ஒரு பெருநாளை போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தினத்தை சொன்னார்கள். அந்த தினம் நீங்கள் நோன்பு வைக்காதீர்கள் என்று சொன்னார்கள். அந்த நாளில் இபாதத்து அதிகம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நாள். அந்த நாளில் ஒரு நேரம் உண்டு. அந்த நேரத்தில் ஒரு அடியான் பிரார்த்தனை செய்யும் பொழுது அல்லாஹு தஆலா உடனே ஏற்று அவர்களுக்கு பதில் சொல்கிறான் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய ஜுமாவுடைய நாளில் நம்மில் எத்தனை பேர்கள் அந்த ஜுமாவுடைய தொழுகையை தொழுகிறோம்? ஜுமாவுடைய நாளில் ஜுமாவுடைய தொழுகையை புறக்கணிக்கக்கூடிய மக்கள் உண்டு. ஜுமாவுடைய நாளில் இமாம் தொழுகை நடத்துகிற பொழுது வருகிற மக்கள் உண்டு. ஜுமாவுடைய நாளில் வந்து பள்ளியில் உறங்குகிற மக்கள் உண்டு. ஜுமாவுடைய நாளில் பொடும்போக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் உண்டு. ஆனால் நம்மை தவிர 5 அறிவு இருக்கிற எல்லா உயிர் ஜீவராசிகளும் அது இந்த வாரமாக இருக்குமோ, அது இந்த வெள்ளிக்கிழமையாக இருக்குமோ, இந்த வெள்ளிக்கிழமையோடு உலகம் அழியுமோ, காதை சூரிய உதயம் வரை கூர்மையாக்கி இந்த பூமியை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது எல்லா உயிர் ஜீவராசிகளும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பர்களே, அப்போ ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜும்மா வெள்ளிக்கிழமை நாளில் தான் நமக்கு இந்த உலகத்திற்கு அழிவு நாள் ஏற்பட போகிறது என்பது உறுதி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீர்களானால் உலகம் 2000 அழிய போகிறது, உலகம் 2000 அழிய போகிறது என்கிற ஒரு வதந்தியை கிளப்பி சன் டிவி போன்ற தொலைக்காட்சிகளிலே நீங்கள் பார்க்கலாம். மக்கள் எல்லாம் பாலைவனத்திற்கு ஊடுகளை விட்டுவிட்டு, ஊர்களை விட்டுவிட்டு, குடியிருப்புகளை விட்டுவிட்டு பாலைவனத்திலே வசிக்கிற அளவுக்கு ஒரு அறியாமையில் இருக்கிற மக்கள், இந்த மக்கள் பீதியை கிளப்பி விட்டார்கள். 2000 உலகம் அழிய போகிறது. எந்த ஆண்டு அழிய போகிறது என்பதை அல்லாஹ் தீர்மானிப்பான். கிழமையை சொல்லிவிட்டான். வெள்ளிக்கிழமை என்பது நிச்சயமாக அந்த நாள் வரக்கூடிய கிழமை. அந்த கிழமை வரும்பொழுதெல்லாம் நீங்கள் எதிர்பாருங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டான். சரி, தூதருக்கு அல்லாஹு தஆலா எல்லா விவகாரங்களையும் விளக்கி அந்த அல்லாஹ்
ஏன் இந்த நேரத்தை மட்டும், மரணத்தையோ அல்லது கியாம நாளையோ ஏன் குறிப்பிட்ட இந்த நாளில் இத்தனை மணிக்கு வரும் என்று ஏன் அல்லாஹு தஆலா சொல்லவில்லை? மரணமானாலும் கியாம நாளானாலும் 40வது வயதில் இத்தனை மணிக்கு நீங்கள் மரணிப்பீர்கள் என்றால் என்ன ஏற்படும் தெரியுமா? 39 வயது வரை ஒரு மனிதன் அநியாயம் செய்வான். 40வது வயது நெருங்குகிற பொழுது நல்லவனாக வாழ்ந்து இந்த உலகத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? உலக அழிவு நாள் இந்த ஆண்டு என்று சொன்னால் அதுவரை அநியாயங்களை செய்து அந்த உலக அழிவு நாளுக்கு முன்னாடி திருந்துவதைப் போல ஒரு மனிதன் பாவனை செய்ய முடியுமா இல்லையா? அதனால தான் அல்லாஹு தஆலா உங்களில் நீங்கள் செய்கிற நற்கர்மங்களுக்கு கூலி கொடுப்பதற்காக நான் அதை மறைத்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். நான் தான் அதை மறைத்து வைத்திருக்கிறேன். அது எந்த வருடம், எந்த மாதம், என்ன தேதி என்றெல்லாம் நான் சொல்லவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். 20வது அத்தியாயத்தின் 15வது வசனம், இன்ன ஸாஅத்த ஆத்தியத்துன் அகாது உஃபீஹா லிதுஜ்ஸா குல்லு நஃப்ஸின் பிமா தஸ்ஆ. அல்லாஹு தஆலா நீங்கள் செய்த நற்கர்மங்களுக்கு கூலி கொடுக்கவே அல்லாஹு தஆலா அந்த நாளை மறைத்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். 12வது அத்தியாயம் 107வது வசனம். இந்த பிரம்மாண்டமான உலகம் 12 மணி நேரம், 15 மணி நேரம், 17 மணி நேரம், 20 மணி நேரம் எல்லாம் பயணம் செய்து அடைகிற அளவுக்கு, விமானத்தில் பயணம் செய்து அடைகிற அளவுக்கு தொலைவு தூரத்தை கொண்டு நாடுகள் உண்டு, மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகள் உண்டு. இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த பூமி, இந்த பூமியை அல்லாஹு தஆலா அழிப்பதற்கு எடுத்துக்கொள்கிற அவகாசம் என்ன? உலக அழிவு நாள் வந்தால் அல்லாஹு தஆலா என்ன ஒரு 20 மணி நேரம் எடுப்பானா? ஒரு நாள் முழுக்க அல்லாஹ் எடுப்பானா இந்த வேலையை பார்க்க? அல்லது ஒரு வாரம் எடுப்பானா, ஒரு மாதம் எடுப்பானா? நிச்சயமாக அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், அது திடீரென வரும், அது திடீரென்று அது வரும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிற வசனத்தை பாருங்கள். 12வது அத்தியாயத்தின் 107வது வசனம், அவு தஅத்தியஹுமுல் ஸாஅத்து பஅதத்தன் வஹும் லா யஸ்உரூன். அந்த நாள் எப்படி வரும் என்றால் அது திடீரென உங்களை பிடிக்கக்கூடியதாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எங்கும் ஓடி ஒளிய முடியாது, பிளான் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்தால் அது மிகவும் திடீரென இருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த திடீரென வருவதை இன்னும் கொஞ்சம் அழகாக மக்கள் விளங்குவதற்கு ஏற்ற வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தி புகாரியில் 6506வது நபிமொழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த நாள் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை அழிப்பதற்கு எடுத்துக்கொள்கிற அவகாசம், நேரம் எந்த அளவுக்கு என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு புரிகிறார்கள். பாருங்கள், 2 பேர் துணிகளை விரித்து வியாபாரம் செய்து கொண்டிருப்பார்களாம். அந்த வியாபாரி தன்னுடைய வியாபாரத்தை முடிப்பதற்குள் அந்த நேரம் வந்துவிடும் என்றும் ஒரு இடத்தில் சொல்கிறார்கள். ஒரு மனிதன் பால் கனத்த ஒட்டகத்தினுடைய மடியில் பாலை கறந்து வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு போய் அந்த பாலை குடிப்பதற்குள் அந்த நேரம் வந்துவிடும் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஒரு மனிதன் நீர் தொட்டியை பூசி அந்த நீர் தொட்டி காய்ந்தவுடன் அதற்கு தண்ணீர் பீச்ச போவான், தண்ணீரை எடுத்து ஊற்றுவதற்குள் அந்த நேரம் வந்துவிடும் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லது நீங்கள் வீட்டிலே அமர்ந்து உங்களுக்கு முன்னால் உணவு இருக்கிறது, அந்த உணவை கையிலே எடுத்து வாயுக்குள் செலுத்தி அதனுடைய தொண்டை பகுதிக்குள் இறங்குவதற்குள் அந்த நேரம் வந்துவிடும் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தி புகாரியில் 6506வது நபிமொழியிலே பார்க்கலாம். அது மிகுந்த அவகாசத்திற்குரிய நேரமாக இருக்காது, அது திடீரென வரும், அது திடீரென வரும். அல்லாஹ் அந்த திடீரென வரும் என்பதை எவ்வளவு அற்புதமாக அல்லாஹ் சொல்கிறான் தெரியுமா? 16வது அத்தியாயத்தின் 77வது வசனம், வமா அம்ரு ஸாஅத்தி இல்லா கலம்ஹில் பஸரி அவ் ஹுவ அக்ரபு. கண்ணை மூடி திறப்பதற்குள் அந்த நேரம் வரும், இல்லாவிட்டால் அதை விட கொஞ்சம் சீக்கிரமாகவும் வரலாம். அல்லாஹ் சொல்கிறான், அதை விடவும் அந்த நேரம் மிக மிக சீக்கிரமாக இருக்கும் என்றும் அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். நண்பர்களே, இவை அந்த நாள் எப்பொழுது எந்த அடிப்படையில் நிகழும் என்பதை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் கூறிய சம்பவங்கள். நண்பர்களே, இனி பாருங்கள், இந்த உலகத்தில்
அல்லாஹு தஆலா அந்த கியாம நாளை எந்த சூழ்நிலையில் கொண்டு வருவான் என்பதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். எந்த சூழ்நிலையில் கொண்டு வருவான்? மக்கள் எல்லாம் பள்ளி வாயில்களை கட்டி தொழுது கொண்டு அவனை நினைவு கூர்ந்து அவனுக்காக வேண்டி இஸ்லாமிய பிரச்சாரங்களை செய்து கொண்டு அவனுக்காக வேண்டி ஹஜ்ஜு போன்ற கிரியைகளை நிறைவேற்றி அவனை நினைவு கூறுகிற மக்கள் எல்லாம் இந்த பூமியில் இருக்கும் பொழுது அந்த கியாம நாள் வருமா? அல்லது இறை விசுவாசிகள் இல்லாத ஒரு சூழ்நிலையை அல்லாஹு தஆலா உண்டாக்கி அதற்கு பிறகு இந்த பூமியை அல்லாஹு தஆலா அழிப்பானா? அதையும் பார்க்கணுமா இல்லையா? உலக அழிவு நாள் என்பது நிச்சயம், வெள்ளிக்கிழமை என்பது நிச்சயம், கண்ணை மூடி துறப்பதற்குள் அது வரும் என்பதும் நிச்சயம். அது எப்பொழுது வரும்? அது வருகிற பொழுது இந்த பூமியில் இருக்கிற மக்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 234வது நபிமொழி, லா தக்கூமு ஸாஅத்து ஹத்தா லா யுகால ஃபில் அர்லி அல்லாஹ் அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எவ்வளவு அற்புதமான வாசகம்! பூமிக்கு மேல் அல்லாஹ் அல்லாஹ் என்று மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற காலமெல்லாம் அந்த நாள் நிகழாது. அல்லாஹ் அல்லாஹ் என்று அல்லாஹ்வை நினைவு கூறுகிற மக்கள் வாழுகிற வரை அந்த நாள் நிகழாது. இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா தக்கூமு ஸாஅத்து அலா அஹதின் யகூல் அல்லாஹ் அல்லாஹ். அல்லாஹ் அல்லாஹ் என்று அல்லாஹ்வை உச்சரிக்கின்ற ஒரு மனிதன் இந்த பூமிக்கு மேல் வாழுகிற வரை அந்த மனிதனுக்கு மேல் அந்த நாள் வராது என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அற்புதமாக தெளிவாக சொல்கிறார்கள். ஈமானுடைய மக்கள் இந்த பூமியில் வாழுகிற வரை, அல்லாஹுவை இந்த பூமிக்கு மேல் மக்கள் நினைவு கூறுகிற வரை, அல்லாஹ் அல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய நாமம் இந்த பூமிக்கு மேல் உச்சரிக்கப்படுகிற வரை அந்த நாள் வராது. அது அப்ப எப்பொழுது வரும்? அது அப்ப எப்பொழுது வரும்? அது வரும் பொழுது இந்த பூமிக்கு மேல் ஒரு முஸ்லீம் கூட இருக்க மாட்டார்கள். அது வரும்பொழுது இந்த பூமிக்கு மேல் ஒரு ஈமான் கொண்ட மக்களும் இருக்க மாட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த நபிமொழியினுடைய விளக்க உரையாக ஃபத்துஹுல் பாரியில் இமாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அந்த நாளும் நேரமும் வரும் பொழுது தீமைகளை மக்கள் அதிகமாக செய்து கொண்டு அல்லாஹ்வுக்கு இணை துணைகளை கற்பித்துக் கொண்டு அல்லாஹ் இல்லை என்று பேசிக்கொண்டு அவனுக்கு அநியாயங்களை நிகழ்த்தி கொண்டு எங்கு பார்த்தாலும் அநியாயக்காரர்கள் நிரம்பி நிற்கிற நேரத்தில் தான் அந்த நாள் வரும். அப்ப நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப கிளியர் கட்டா தெளிவாகுது. வெள்ளிக்கிழமை என்பது உண்மை. இந்த பூமிக்கு மேல் அல்லாஹுவை நினைவு கூறுகிற மக்கள் இருக்கிற காலமெல்லாம் அது வராது என்பதும் உண்மை. அப்படியானால் எப்படி அது வரும்? வருகிற பொழுது எல்லாம் அநியாயக்கார மக்களாக இருப்பார்கள், எல்லாம் அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்ற மக்களாக இருப்பார்கள். அந்த நேரத்தில் மக்கள் நான் இஸ்லாத்தை தழுவுகிறேன் என்று கூட்டம் போட்டு பேசினாலும் அந்த இஸ்லாம் ஈடுபடாது. தௌபா செய்தாலும் தௌபாவுடைய வாசலை எல்லாம் அல்லாஹ் பூட்டி விட்டு இருப்பான். அந்த நேரத்தில் அவர்களுடைய ஈமான் பலனளிக்காது, பிரார்த்தனை பலனளிக்காது, இஸ்லாத்தை ஒத்துக்கொண்டால் அதுவும் பலனளிக்காது. அதற்கு முன்னதாக எல்லா ஈமான் கொண்டவர்களையும் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே இருந்து அல்லாஹ் மரணத்தின் மூலம் கைப்பற்றி விடுவான். அப்படி அநியாயக்காரர்கள் நிறைந்திருக்கும் பொழுதுதான் இந்த பூமிக்கு அந்த அதிபயங்கரமான சம்பவம் நிகழும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பர்களே, ஆகவேதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரை போன்ற நிறைய இறை தூதர்கள் அல்லாஹ்விடத்தில் அந்த நாளை குறித்து பயந்து நடுநடுங்கி, காரணம் என்ன? அந்த நாள் வந்தால் அல்லாஹ்விடத்தில் யாரும் பேச முடியாதாம். நபிமார்கள் எல்லாம் நடுநடுங்கி நிற்பார்களாம். அல்லாஹ் யாருக்கு பேச வாய்ப்பு கொடுக்கிறானோ அவர்கள் மட்டும்தான் பேசுவார்களாம். அந்த நாளில் அல்லாஹு தாலா யாரை மன்னிக்கிறானோ அவர்கள் வெற்றி பெற்றார்கள், யாரை அல்லாஹு தாலா தண்டிக்க நினைக்கிறானோ அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள். எல்லாம் அவனுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டது, எல்லாம் அவனுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டது. மாலிகி யௌமித்தீன், கியாம நாளின் அதிபதி அல்லாஹு தாலா. அது அந்த நாளில் சென்றால் தான் நமக்கெல்லாம் தெரியும் அதனுடைய அதிபயங்கரமான சம்பவம். நபிமார்களே நடுநடுங்கி நிற்கிறார்கள் என்றால் நாம் எல்லாம் எம்மாத்திரம். ஆகவேதான் அல்லாஹுவால்
என்னதான் ஒரு இறை தூதர் நேசிக்கப்பட்டாலும், அந்த இறை தூதருக்கு சொர்க்கம் உண்டு என்று சொன்னாலும், அந்த இறை தூதருடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னாலும், அந்த இறை தூதர்களுக்கு உயர்வான அந்தஸ்தை மறுமையில் நான் தருவேன் என்று அல்லாஹ் வாக்கு கொடுத்தாலும், அந்த இறை தூதர்கள் அந்த நாளை குறித்து பயந்தார்கள் என்றால் நாமெல்லாம் எம்மாத்திரம். இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 26வது அத்தியாயத்தின் 82வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அவர் செய்த ஒரு துவாவை அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள். வல்லதி அத்மஊ, நான் ஆதரவு வைக்கிறேன், நான் அல்லாஹ்விடத்திலே வேண்டுகிறேன், அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைக்கிறேன். வல்லதி அத்மஊ அன் யஃபிரலி ஹதீஅதி யௌமத்தீன், அந்த நாளில், அந்த விசாரணைக்குரிய அந்த மறுமை நாளில் அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன், பிரியப்படுகிறேன், அல்லாஹ்விடத்திலே வேண்டுதலாக கோரிக்கை வைக்கிறேன் என்று இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த நாளில் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை விரும்பி இருக்கிறார்கள். இதற்கும் அல்லாஹ் தஆலா அவர் என்ன சொல்கிறான்? சோதனையிலெல்லாம் வெற்றி பெற்றீர் என்கிறான், முஸ்லிம்களிலே முதன்மையான முஸ்லீம் என்கிறான். நீங்கள் தான் நான் படைக்கப்பட்ட சமூகத்திலேயே அல்லாஹ்வுடைய நண்பர், அல்லாஹ்வுடைய ஃப்ரெண்ட். யாரு? இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவருடைய குடும்ப வாழ்க்கையை, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்ப வாழ்க்கை இபாதத்தா? இல்லை. இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய குடும்ப வாழ்வை அல்லாஹு தஆலா ஹஜ்ஜாகவே மாற்றினான். ஹாஜரா அம்மா கஷ்டப்பட்டு அங்குமிங்குமாக தண்ணீருக்காக வேண்டி ஓடியதை சஃபா மருவாவில் மக்களை ஓடச் சொல்கிறான். அவர் கட்டி உயர்த்தி அந்த புனிதமிக்க கஅபாவுக்கு ஹஜ்ஜுக்காக வேண்டி மக்களை அழைப்பு விடுங்கள் என்கிறான். இப்படி அவருடைய குடும்பமுடைய தியாகத்தை நினைவு கூறுவதுதான் ஹஜ் என்கிற இபாதத். அப்படிப்பட்ட அந்த இறை தூதர் சொல்கிற வார்த்தையாகும், அல்லாஹுவே உன்னிடத்தில் நான் வேண்டுகிறேன், ஆதரவு வைக்கிறேன். எதற்காக? என்னை நீ மன்னிக்க வேண்டும் என்பதற்காக. அந்த நாளில் மன்னிக்க மாட்டேன் என்று சொன்னால் யாரும் போய் எதிர்கேள்வியே கேட்க முடியாது. நரகம் என்று தீர்ப்பளித்தால் யாரும் பதில் சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட அந்த நாளை குறித்து மேலும் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் செய்த இன்னொரு துஆவை பாருங்கள். 14வது அத்தியாயத்தின் 41வது வசனம். ரப்பனா ஃபிர்லி வலி வாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். கேள்வி கணக்கு கேட்கப்படுகிற அந்த நாளில் அல்லாஹுவே என்னையும் என்னுடைய பெற்றோர்களையும் முஃமினான இறை விசுவாசிகளையும் அந்த நாளில் நீ மன்னிப்பாயாக யா அல்லாஹ் என்றும் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே செய்த துஆவை அல்லாஹு தஆலா நமக்கு நினைவு கூறுகிறான் என்பதையும் உங்களுடைய கவனத்திலே நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். இந்த நாளில் நாம் தெரிந்து கொண்ட விஷயம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய ரசூல் கூறினார்கள், நானும் மறுமையும் மிக மிக நெருக்கமாக இருக்கிறோம், அதிக தூரமெல்லாம் ஒன்றுமல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு விட்டார்கள். இது முதலாவது விஷயம். நாம் கூட நம்முடைய உள்ளத்திலிருந்து ஒரு சில நேரங்களில் ஒரு சில வார்த்தைகள், சத்திய வார்த்தைகள் வரும். உலகத்தில் இருக்கிற அநியாயங்களை பார்க்கும்போது, அக்கிரமங்களை பார்க்கும் பொழுது, மனிதன் செய்கிற அடாவடித்தனங்களை பார்க்கும் பொழுது, இது உலக அழிவு நாள் நெருங்கி விட்டது அப்படின்னு சொல்லுகிறோமா இல்லையா? அந்த அளவுக்குரிய உலகத்தினுடைய சூழ்நிலைகள் இன்றைக்கு அமைந்து விட்டது, அந்த நாள் நெருக்கமாக இருக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அந்த நாள் வந்தால் நம்மிடத்தில் அந்த நாளில் வெற்றி வருவதற்குரிய இபாதத்துகள் என்ன என்பதை நாம் சிந்தித்து யோசித்து, நாம் நல்ல நிலையில் சுய பரிசோதனை செய்து, நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய அமல்களுடைய விஷயத்தில் மிகுந்த ஜாக்கிரதையோடு தயார் நிலையில் இருக்க வேண்டும். மூன்றாவது, அந்த நாளை குறித்து அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது அதை நான் மறைமுகமாக வைத்திருக்கிறேன், உங்களில் நன்மை தீமை செய்கிறவர்கள் யார் என்று பார்த்து கூலி கொடுப்பதற்காக மறைமுகமாக வைத்திருக்கிறேன், தூதருக்கே தெரியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அடுத்தது, அப்படி அந்த நாள் வருவதாக இருந்தால் அது வெள்ளிக்கிழமை தான் வரும் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு விளக்குகிறார்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த பூமிக்கு மேல் இருக்கிற உயிர் ஜீவராசிகள் எல்லாம் அந்த நாளை எதிர்பார்த்து, சூரிய உதயத்தினுடைய முற்பகலை எதிர்பார்த்து ஒவ்வொரு உயிர் ஜீவராசியும் செவிதாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்கின்றது என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். அதைத் தொடர்ந்து அல்லாஹு தஆலா அந்த நாள் வந்தால் அது அதிகமான நேரமெல்லாம் எடுக்காது, கண்ணை மூடி துறப்பதற்குள் இருக்கும், திடீரென இருக்கும், பாலருந்தும் முன் உணவருந்தும் முன் அது வந்து போகும் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலும் அல்லாஹும் நமக்கு குறிப்பிடுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பூமிக்கு மேல் முஸ்லிம்கள் இருக்கிற வரை அது நடக்காது.
அல்லாஹ் அல்லாஹ் என்று அல்லாஹ்வை நினைவு கூறுகிற மக்கள் இருக்கிற வரை அந்த நாள் வராது. இந்த பூமிக்கு மேல் அநியாயங்கள் அக்கிரமங்கள் அதிகம் அதிகம் செய்கிற மக்கள் வாழுகிற பொழுதுதான் அந்த நாள் வரும் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த நாளுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே இறை தூதர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் என்பதையும் நாம் நம்முடைய வாழ்விலே தெரிந்து கொண்ட நண்பர்களே. ஆகவே மரணத்திற்கு முன்னதாக ஒவ்வொரு மனிதனுடைய கியாம நாள் இது மரணம். உலகத்துடைய கியாம நாள் ஒட்டுமொத்த அழிவு. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அழிவுண்டு, உலகத்திற்கும் அழிவுண்டு. மனிதர்களுடைய அழிவு மரணம், உலகத்துடைய அழிவு கியாம நாள். குல்லு மன் அலைஹா ஃபான் வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். எல்லாம் அழிந்து போகும் அல்லாஹ்வை தவிர என்று சூரத்துர் ரஹ்மான் என்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறானே, அந்த அழிவு உலகத்திற்கு. நமக்குரிய அறிவு, நமக்குரிய அழிவு நம்முடைய மரணம். நம்முடைய மரணத்திற்கு முன்னதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அற்புதமாக சொன்னார்கள், அல்லாஹு தஆலா நீதி விசாரணை மன்றத்தில் உங்களை நிறுத்தி விசாரணை செய்வதற்கு முன்னதாக தினசரி உங்களை நீங்களே விசாரித்துக் கொள்ளுங்கள், உங்களை நீங்களே விசாரித்துக் கொள்ளுங்கள். தூங்கச் செல்லும் பொழுது நம்முடைய இன்றைய இபாதத் என்ன, தூங்கச் செல்லும் பொழுது இன்றைக்கு நாம் அல்லாஹ்வுக்கு பிடித்த காரியங்கள் என்னென்ன செய்திருக்கிறோம், தூங்கச் செல்லும் பொழுது இன்றைக்கு அல்லாஹ்வுடைய வெறுப்புக்குரிய காரியம் என்னென்னவெல்லாம் செய்திருக்கிறோம், தூங்கச் செல்லும் பொழுது செய்த இபாதத்தை பாதுகாத்து தூங்குகிறோமா, செய்த இபாதத்தை அழித்துவிட்டு நாம் தூங்குகிறோமா என்று குற்றங்குறைகள் குறைவதற்காக உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா உங்களை விசாரணை செய்வதற்கு முன்னதாக என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன அற்புதமான ஒரு அமுத மொழியும் நம்முடைய வாழ்வில் நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம் நண்பர்களே. ஆகவே எதை கேட்டோமோ, எதனை நம்முடைய வாழ்வில் நாம் அறிந்து கொண்டோமோ அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து இந்த உலகத்தை விட்டும் நாம் பிரிகின்ற பொழுது நல்ல அமல்கள் செய்கிற நிலையில் அல்லாஹ்வினுடைய அருளுக்குரிய அடியார்களாக இந்த உலகத்தை விட்டும் நாம் பிரிந்து செல்கிற நன்மக்களாக நாம் மாற வேண்டும். ஆகவேதான் இந்த புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் இப்படி ஒரு தலைப்பு தேர்வு செய்யப்பட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு பயனுள்ள பல விஷயங்களை உங்களுக்கு நான் எடுத்துச் சொல்லி இருப்பேன் என்கிற ஒரு நன்னம்பிக்கையோடு உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். எடுத்த குறிப்புகளை எல்லாம் கவனத்தோடு பத்திரமாக வைத்து குடும்பத்தினர்களுக்கு, நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு எங்கெல்லாம் உங்களால் பிரச்சாரம் செய்ய முடியுமோ அங்கெல்லாம் இந்த பிரச்சாரங்களுக்கு அந்த குறிப்புகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்வில் நாம் செய்கிற இபாதத்துகளை ஏற்றுக்கொண்டு அதன் கூலியை நிறைவாக மறுமை நாளிலே தந்து நம்மை மறுமையில் சொர்க்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அல்லாஹு தஆலா நம் எல்லோரையும் ஒன்று சேர்ப்பானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.